அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம்னா, வினை சொற்கள். என்ன சொற்கள்? வினை சொற்கள். ஓகேங்களா? உங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொஞ்சம் டைரக்டாக இடம்பெற்ற ஒரு டாபிக் என்றால் அது பார்த்தீங்கன்னா வினைச்சொல் என்று சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுடைய இலக்கண பகுதியில் இலக்கணம் இலக்கியம் என்று இரண்டு வகைகள் உண்டு. அதுல சொற்களை இலக்கண ரீதியில், ஓகேங்களா, சொற்களை இலக்கண ரீதியில் அணுகும்போது ஓகேங்களா, இலக்கணம் ரீதியில் அணுகும்போது சொற்கள் 4 வகைப்படும். ஒன்று பெயர் சொல், இரண்டாவது வினைச்சொல், மூன்றாவது உரிச்சொல், நான்காவது இடைச்சொல் என்று சொல்லக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா இலக்கண ரீதியில 4 சொல்லுவாங்க. அதே போன்று இலக்கிய ரீதியிலும் சொற்கள் 4 வகைப்படும். ஓகேங்களா? இயற்சொல், திருச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வகை இலக்கிய ரீதியில சொல்லுவாங்க. இலக்கண ரீதியில் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகையில சொல்லுவாங்க. உங்களுடைய பாடத்திட்டத்துல வினைச்சொல் என்கிற ஒரு டாபிக்கானது டைரக்டா இடம்பெற்றிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் என்பதை விடுபட்டு இருக்கு. ஓகேங்களா? அது இல்லைன்னு கிடையாது. உங்களுடைய சிலபஸ்ல பெயர்ச்சொல் என்பது விடுபட்ட ஒரு டாபிக். ஓகேங்களா? விடுபட்டு இருக்கு. ஆனா பெயர்ச்சொல் என்பது கண்டிப்பா நீங்க படிச்சுதான். இந்த பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது தாங்க இடைச்சொல்லும் விரிதலும். தன்னால் ஒரு பொருளை தாங்கி நிற்க முடியாத அளவுக்கு வலிமை குறைந்த ஒரு சொற்கள் இது ரெண்டும், இடைச்சொல்லும் உரிச்சொல்லும். தன்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு சொல்ல தாங்கி நின்று அந்த சொல்லுக்கு உண்டான பொருளை அந்த இணைச்சொல்லாலும் வினைச்சொல்லும் சொல்ல முடியாது. அதனால பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் தாங்கி நிற்கும். பெயர் சொல் என்பது ஒரு பொருளின் பெயரை குறித்தால் அது பெயர் சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இன்றைய வகுப்பு வினைச்சொல். வினைச்சொல் என்பது ஒரு நபர். ஓகேங்களா? ஒரு நபர் வச்சு இப்ப நான் தான் வச்சு ராம்குமார். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ஒரு செயலை செய்யறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு செயல். ஓகேங்களா? அந்த செயலை செய்யறேன். அந்த செயலுக்கு என்ன பெயர் அப்படின்னா வினை என்று பெயர். ஓகேங்களா? இதற்கு என்ன பெயர்? வினை என்று பெயர். ஓகேங்களா? இந்த வினையை குறிக்க, ஓகேங்களா, இந்த வினையை குறிக்க ஒரு சொல் சொல்றாங்க இல்லையா? ஓகேங்களா? இததான் வினைச்சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? ஒரு பொருள் அல்லது ஒரு நபர், ஓகேங்களா, ஒரு செயலை செய்தல் வினை எனப்படும். அந்த வினையை குறிக்க ஒரு சொல்ல பயன்படுது இல்லைங்களா? அததான் வினைச்சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? மொழியியல் ஆய்வாளர்கள், ஓகேங்களா, மொழியியல் அறிஞர்கள் பெயர் சொற்களை விட வினை சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, பெயர் சொற்களை விட 2 சொற்கள் தான் வலிமையான சொற்கள். ஒண்ணு பெயர் சொல், இன்னொன்று வினைச்சொல். இதை இரண்டுத்திலையுமே மிக முக்கியமான சொல்லா இலக்கண ஆசிரியர்கள் எதை பார்க்கிறாங்க அப்படின்னா வினைச்சொல்ல பார்க்கிறாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க வினை சொற்கள் வாக்கியத்தின் உயிர். ஓகேங்களா? வினை சொற்கள் என்னன்னு சொல்றாங்க, வாக்கியத்தின் உயிர் என்று சொல்றாங்கம்மா. ஓகேங்களா? அப்படி சொல்லக்கூடிய இந்த வினைச்சொல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு செயல் நிகழ்ந்தாலும் ஒரு செயல் நிகழவில்லை என்றாலும், ஓகேங்களா, அது வினைச்சொல்லாகவே கருதப்படும். என்ன சார், ஏதோ செயல்னு சொன்னீங்க, ஓகேங்களா, அந்த செயல் நிகழ்ந்தா அதை வினைன்னு சொன்னீங்க, ஓகே, ஒத்துக்கலாம். அந்த வினையை ஒரு குறிக்க ஒரு சொல் பயன்படுதுன்னு சொன்னீங்க, அதை வினைச்சொல்னு சொன்னீங்க, ஓகே. இப்ப செயலே நிகழலன்றீங்க. அந்த செயலே நிகழாத போது அது எப்படி சார் அது வினைச்சொல்லா இலக்கண ஆசிரியர்கள் சுட்ட முடியும் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும். இப்ப பாருங்க, பேசினான், பேசிலன், பேசிலன் வச்சுமே. ஓகேங்களா? பேசிலல். ஓகேங்களா? பேசினான் என்பதன் வரும்போது அவன் அந்த இடத்துல செயல் நிகழுது. பேசிலன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல செயல் நிகழல. ஓகேங்களா? இது வினைச்சொல் தான். பேசினான் என்பது வினைச்சொல். ஆனா பேசல, அப்ப அவன் பேசவே இல்லை, அந்த இடத்துல செயல் நிகழவே இல்லை. ஆனா இதனுடைய அடிச்சொல் என்ன? பேசினான் என்பதற்கு பேசு. பேசிலன் என்பதற்கு அடிச்சொல் என்னது? பேசு. இரண்டிற்கும் அடிச்சொல் ஒத்து போவதால் இந்த பேசிலன் என்று வரக்கூடிய செயல் நிகழாத சொல்லையும் வினைச்சொல் என்றே இலக்கண ஆசிரியர்கள் சுட்டுகின்றனர். ஓகேங்களா? கீழே 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க பாருங்க. இப்போ அவன் ஓடினான், அவன் மரத்தை அறுத்தான்,
இந்த இடத்துல செயல் நிகழுது. அப்போ ஓடினான், அறுத்தான், பாருங்க ஓடிலன், அறுத்திலன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல செயல் நிகழல. அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறல. ஓகேங்களா, அந்த இடத்துல செயலே நிகழல. ஆனா அவனுடைய பாருங்க ஓடினான் என்பதற்கும் ஓடு, ஓடிலன் என்பதற்கும் ஓடு, அறுத்தான் என்பதற்கும் அறு, அறுத்திலன் என்பதற்கும் அறு. அப்போ அதனுடைய வேர் சொல், அதனுடைய பகுதி சொல் ஒன்று போவதால் இதையும் இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, வினை சொற்களாவே கருதுறாங்க. அதனாலதான் இந்த வினை சொற்கள் பாக்கியத்தின் உயிர் என்று கருதுறாங்கம்மா. ஓகேங்களா, நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினைச்சொல்லை பத்தி எடுக்கிறது முன்னாடி கொஞ்சம் பேசிக்கா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடணும். ஓகேங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வினைச்சொல் சரி இங்கிருந்து நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓகேங்களா, இப்ப பாருங்க வினைச்சொல்னா என்னது நான் சொல்லிட்டேன், ஒரு செயல் நிகழ்ச்சி. பாருங்க ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். ஓகேங்களா, இந்த இடத்துல ராமன் என்பது எழுவாய், வந்தான் என்பது பயனிலை. இந்த இடத்துல கண்ணன் என்பது எழுவாய், நடந்தான் என்பது பயனிலை. ஓகேங்களா, அந்த செயல் நிகழ்வதற்கு, அந்த செயல் எழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான் எழுவாய். அப்போ இந்த ராமன் என்ன பண்றான், வந்தான், கண்ணன் என்ன பண்றான், நடக்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்தான், ஓகேங்களா, நடந்தான் என்பது என்னது, வினை சொற்கள். அவ எழுவதற்கு காரணமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொற்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல ராமனும் கண்ணனும் பெயர் சொற்கள், அதாவது எழுவாய். நடந்தான், வந்தான் என்பது வினை சொற்கள், அது வந்து பயனிலை. இவ்வாறு எழுவாய் செய்யும் செயலை அல்லது எழுவாய் செய்யும் தொழிலை குறிக்க பயன்படும் சொல் என்ன சொல், வினை சொல். ஓகேங்களாமா, புரியுதுங்களா, எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயல் அல்லது எழுவாய் செய்யக்கூடிய அந்த வேலையை குறிக்க பயன்படும் சொல்ல என்ன சொல்றாங்க, வினை சொற்கள் என்று சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த வினைச்சொல் முற்று பெற்று இருக்கா, முற்று பெறாத இருக்கா, அதுக்குள்ள எவ்வளவு வகைகள் இருக்கு அப்படின்றத பின்னாடி வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, பாருங்க படித்தான், ஆடுகிறாள், பறந்தது, சென்ற, கண்டு எல்லாமே வினை சொல்றான். ஒரு விஷயத்த பாக்குறாங்க, ஒரு விஷயம் செய்யறாங்க, ஒரு விஷயத்த வந்து பார்த்தா பறந்தது, சென்றது, ஓடியது, நடந்தது எல்லாமே வினைதான். ஆனா இந்த இடத்துல சில சொற்கள் முற்று பெற்று நின்று இருக்கு, சில சொற்கள் முற்று பெறாம சென்ற, கண்டு அப்படிலாம் அந்த செயல் முற்று பெறாம நின்று இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா படிக்க போறதுதான் வினைச்சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேவா, அந்த வினைச்சொல் அப்படின்னு வரும்போது அதனுடைய பொதுவான சில இயல்புகள் என்பது இருக்கும். ஓகேங்களா, எல்லா சொல்லுக்குமே ஒரு மனிதன் ஒருத்தன் வந்து அவனுடைய இயல்பு இருக்காதா. ஓகேங்களா, ஒரு மனிதனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாரு, இல்லைன்னா அவர் எரிஞ்சு எரிஞ்சுவாரு, இல்லைன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பிடிக்காது. அப்படிலாம் என்ன சொல்லுவோம், அந்த நபரோட இயல்பு. இதைதான் ஏத்துக்கும், இதைதான் ஏத்துக்காது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூடவே போயிடுவாரு. ஓகேங்களா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடுசுடுன்னு பேசினாதான் பிடிக்கும், யார் சுடுசுடுன்னு பேசுறாங்களோ அவங்களோட நட்பு வச்சுப்பாரு. அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம், அவருடைய இயல்பா சொல்றோம், அவருடைய இயல்பு அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி இங்கு வினை சொற்களுக்கும் சில இயல்புகள் இருக்கு. அது என்னையா இயல்பு அப்படின்னா பொது இயல்பு என்று சொல்வார்கள். இப்ப பாருங்க, வினைச்சொல் வேற்றுமை உருவுகளை ஏற்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, வினைச்சொல் வேற்றுமை உருவுகளை ஏற்காது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற்றுமை உருவு என்றால் என்னன்னு தெரிஞ்சிடணும். ஓகே, வேற்றுமை உருவுனா போன நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வினா எழுத்து நடத்தும் போதே வேற்றுமை உருவுகள் ஐ, ஆள், கு, இன்னது, கண் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவுகளை பத்தி சொன்னேன். ஓகேங்களா, அந்த வேற்றுமை உருவுகளை ஒரு வினைச்சொல் ஏற்காது, மீறி அது ஏத்துருச்சு அப்படின்னா ஓகேங்களா அது வினையால் அணையும் பெயராக மாறிவிடும். எப்படின்னு பார்க்கலாமா. இப்ப பாருங்க, முருகன் பார்த்தான். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் முருகன் என்பது என்னது, எழுவாய், பார்த்தான் என்பது பயனிலை. எழுவாய் செய்யக்கூடிய செயலை, எழுவாய் செய்யக்கூடிய தொழிலை சொல்வதால் இது வினைச்சொல். அப்ப முருகன் என்பதை விட பார்த்தான் என்பது வினைச்சொல். ஓகேங்களா, டைரக்டா பொருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு வேற்றுமை உறுப்பு எடுத்துன்னு சேர்த்து பாருங்களேன். இப்ப ஐ என்ற வேற்றுமை உருவச்சிருக்கேன். ஐ என்ற, இப்போ முருகனை இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு வினைச்சொல் வேற்றுமை உருவுகளை ஏற்காது. ஓகேங்களா, இது வேற்றுமை உருவுகளை ஏற்கல. முருகன் பார்த்தான், எழுவாய் ஒரு வேலையும் செய்யுது. ஓகேங்களா, அப்ப அது வினைச்சொல். இந்த இடத்துல வேற்றுமை உருவை ஏத்துச்சு. ஓகேங்களா, இன்னு கூட்டலை நெய்யா மாறிடுச்சு. ஓகேங்களா, முருகனை பார்த்தான். இந்த இடத்துல இப்ப ஏன் சார் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க, அது சந்திப்பிழை. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுமாறு நிற்கும் போது அந்த வந்து வல்லினம் மிகும் என்பது அது சந்திப்பிழை நடத்தும் போது நடத்துவேன். ஓகேங்களா, இந்த இடத்துல முருகனை பார்த்தான். அப்போ முருகன் பார்த்தான்,
அப்போ முருகன் வந்து அதை பார்க்கறான், எழுவாய் அந்த வேலையை செய்யறான். அப்போ அந்த இடத்துல கரெக்டா இருந்துச்சு, முருகனை பார்த்தான். இப்ப முருகன் பார்க்கல, முருகனை இன்னும் ஒரு ஆள் பார்க்கறாங்க. அப்போ இந்த இடத்துல எழுவாய் வந்து என்ன பண்ணல, அந்த வேலையை செய்யல, அது வினையால் அணையும் பெயராக மாறிவிட்டது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு வினை சொல்லும் வேற்றுமை உருபுகளை ஏற்காது, வேற்றுமை உருபை ஏற்குமானால் அது வினையால் அணையும் பெயராக மாறிவிடும். ஓகேங்களா? இரண்டாவது பாருங்க, வினைச்சொல் காலத்தை உணர்த்தும். ஓகேங்களா? முருகன் பார்த்தான். ஓகேங்களா? அவன் இறந்த காலத்துல பார்த்தான், ஏன்னா முருகன் பார்க்கின்றான், முருகன் பார்ப்பான். அப்போ எழுவாய் ஒரு செயலை செய்யுமானால், எழுவாய் ஒரு தொழிலை செய்யுமானால் காலத்தை உணர்த்தும். அது குறிப்பா இருக்கலாம், இல்லைன்னா மறைமுகமா இருக்கலாம். குறிப்பு மறைமுகம் ஒண்ணுதான். ஓகேங்களா? இல்லது வெளிப்படுமா, அதாவது நேரடியாக ஒரு காலத்தை வந்து உணர்த்தலாம். அப்போ வினைச்சொல் என்ன பண்ணும், காலத்தை உணர்த்தும். பாயிண்ட் நம்பர் 2. இப்போ பாயிண்ட் நம்பர் 3. ஓகேங்களா? ஒரு வினைச்சொல் அதாவது தெளிவா காலத்தை உணர்த்த குறிப்பாக உணர்த்தும். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வினை எச்சம். ஓகேங்களா? ஒரு வினைச்சொல் எச்சமாக நிற்கும் போது அது இன்னொரு வினை சொல்லைத்தான், ஓகேங்களா, என்ன பண்ணும், ஏற்கும். என்ன சார் சொல்றீங்க? இப்ப பாருங்க, பார்த்து. ஓகேங்களா? அவன் பார்த்தான் அப்படின்னு வினைச்சொல் முழுமை பெற்றிருக்கணும். ஆனா அந்த இடத்துல பார்த்து அப்படின்னு அந்த சொல் என்ன பண்ணுது, முற்று பெற்று நின்றுடுச்சு. சாரி, முற்று பெறாது நின்றுடுச்சு. பார்த்து எச்சமா நின்றுடுச்சு. அது இன்னொரு எந்த சொல்ல கொண்டு முடியுது, வினை சொல்லதான் முடியும். அப்போ ஒரு எச்ச வினைச்சொல் மற்றொரு வினை முற்றை கொண்டுதான் முடியும். ஓகேங்களா? வினைச்சொல்லுடைய ஸ்பெசிபிக்கான சில இயல்புகள் இருக்கு, அதுல இது ஒண்ணு ரொம்ப. ஓகேங்களா? அப்போ ஒரு எச்ச வினைச்சொல்லானது மற்றொரு வினை முற்றை கொண்டுதான் முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு வினைச்சொல் வினை அடையைத்தான் ஏற்கும். ஓகேங்களா? ஒரு வினைச்சொல் என்ன பண்ணும், வினை அடையைத்தான் ஏற்கும். ஓகேங்களா? ஓடினால். ஓகேங்களா? வேகமாக. ஓகேங்களா? வேகமாக என்பது வினையடை. ஓகேங்களா? வேகமா ஓடுறது. அப்போ வேகம் என்பது அது ஒரு வினைச்சொல் தான், ஆனா என்னது வினையடையா வந்திருக்கு. எதுக்கு, இந்த ஓடினால் என்பதற்கு. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக வினைச்சொல்லின் பொது இயல்புகள் என்று மொத்தமா 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வினைச்சொல் வேற்றுமை உருபுகளை ஏற்காது, வினைச்சொல் காலத்தை குறிப்பாகவோ அல்லது நேரடியாக உணர்த்தும், வினைச்சொல்லானது ஒரு எச்ச வினையாக நிற்கும் போது மற்றொரு வினைமுற்றை கொண்டே முடியும், ஓர் வினை சொல் இன்னொரு வினை அடையைத்தான் ஏற்கும் என்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொது இயல்புகள் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுடைய ஓல்டு எடிஷன் ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கு. என்னன்னா வினைச்சொல். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வினைச்சொல் மொத்தமா 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று முற்று, இன்னொன்று எச்சம். அதாவது வினைமுற்று, வினை எச்சம். இந்த முற்று 2 வகைப்படும். ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, தெரிநிலை. இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. இந்த எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். ஓகேங்களா? இப்போ இந்த பெயரெச்சத்தை மேலும் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம். இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். இந்த வினையெச்சத்தையும் 2 வகையா பிரிக்கலாம். என்னன்னா, ஒன்று தெரிநிலை வினையெச்சம், இன்னொன்று குறிப்பு வினையெச்சம். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரிநிலை வினைமுற்ற 2ஆ சொல்றாங்க. ஒன்று ஏவல் வினைமுற்று, இன்னொன்னு வியங்கோல் வினைமுற்று.
ஓகேங்களா. இதை தாண்டி சில ஆத்தர் புக்ல வரும்பொழுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வினை சொல்லே மூன்றா, ஓகேங்களா, அதாவது முற்று எதிர்மறை வினை முற்று அப்படின்ற மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அது மாதிரி உள்ள போக போக முக்காலத்திற்கு வினை முற்று எல்லாமே போயிட்டே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஒன்னொன்னா நடத்தும் போது நான் நடத்திட்டே வரேன். இந்த இடத்துல உங்களுடைய புக்குடைய ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா. உங்களுடைய 8th ஓல்டு எடிஷன்ல இருக்கு. அதனால இது என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுங்க. வினைச்சொல் முற்று எச்சம் என்ற 2 வகைப்படும். அதுல இருந்து செப்பரேட் வகை ஒன்றா பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதை பத்தி நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இது எடுத்துப்போமா. முற்று முற்று, ஓகேங்களா. வினை முற்று, ஓகேங்களா, அதாவது முற்று வினை என்றும் அழைப்பர். ஓகேங்களா. நான் சொல்லக்கூடிய ரூல்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சு நோட்டு போட்டு முதல்ல எழுதிருங்க. ஓகேங்களா. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு மனப்பாடம் செய்யல அப்படின்னா கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விதிகள் தெரியணும். விதிகள் கண்டிப்பா தெரியும். ஒவ்வொரு விதிகள் எடுத்து நான் வந்து ஒவ்வொரு இலக்கண பகுதி நடத்தும் போது ஒண்ணு நன்னூலார் சொன்ன விதிகளையோ இல்லைன்னா விதிகளை 1 2 3 தான் சொல்லிட்டு தான் நடத்திட்டு இருப்பேன். ஓகேங்களா. அந்த விதிகளை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு வினை முற்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொல். தன் பொருள்ல முற்று பெற்று வந்திருக்கணும். இரண்டாவது பால் காட்டும் விகுதி பெற்று வந்திருக்கணும். ஓகேங்களா. மூணாவது எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். 5 பால் 3 காலம் 3 இடம் 2 எண், ஓகேங்களா, ஆகியவற்றை என்ன பண்ணோம், ஆகியவற்றை அனைத்திலுமே வரும். ஓகேங்களா. இது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஓகேங்களா. மூணாவதா எதிர்மறை வினைமுற்று என்று 3 வகைப்படும். சார் இந்த இடத்துல என்ன சார் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தான் சொன்னீங்க. இப்ப என்ன சார் எதிர்மறை வினைமுற்றுனா ஒவ்வொரு ஆத்தர் புக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒன்னொன்னு என்ன பண்றாங்க, அவங்க ஆட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. உங்களுடைய புக்குடைய ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். குள்ள ஆத்தருடைய ஸ்ட்ரக்சர் ஒன்னொன்னா அவங்க சொல்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிடும். ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று சொல்லா அப்படின்றத நீங்க எதை வச்சு தேர்வு செய்யணும்னா அவருடைய பொருள் முற்று பெற்று இருக்கணும், பால் காட்டும் விகுதி இருக்கணும், எழுவாய்க்கு பயனிலையா இருக்கணும். ஓகேங்களா. 5 பால் 3 காலம் 3 இடம் 2 எண், அது ஐம்பால் என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்று சொல்லக்கூடிய 5 பாலையும், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலத்தையும், ஓகேங்களா, மூவிடம் என்று சொல்லக்கூடிய தன்மை முன்னிலை படர்க்கையும், ஓகேங்களா, இரு எண் சொல்லக்கூடிய ஒருமை பன்மையும் ஆகிய அனைத்திலுமே அது என்ன பண்ணும் வரும். இந்த வினைமுற்று எரிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். ஓகேங்களா. மூணாவதா எதிர்மறை வினைமுற்று என்ன 3 வகையா பிரிக்கிறாங்க. இப்ப அதனுடைய எடுத்துக்காட்ட பார்ப்போமா. இப்ப சொன்ன நம்ம மேலே சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு பார்ப்போமா. இப்ப பாருங்க, கயல்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், அருளரசு வந்தான், வளவன் நடந்தான். இந்த இடத்துல பாருங்களேன், பொருள் முற்று பெற்று ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 பொருள் முற்று பெற்று இருக்கு. ரெண்டாவது பால் காட்டும் விகுதிகள் வந்திருக்கு. ஓகேங்களா. எழுதினால், ஓகேங்களா, பாடுகிறான், ஓகேங்களா, மேயும், ஓகேங்களா, வந்தான் ஆண், ஓகேங்களா, நடந்தான். அப்போ இந்த இடத்துல பால் காட்டும் விகுதிகள் என்பது என்ன பண்ணிருக்கு, முற்று பெற்று, அதாவது பால் காட்டும் விகுதிகளை தந்திருக்கு. அப்போ ரூல் 1 நிறைவு பண்ணுது, ரூல் 2 நிறைவு பண்ணுது. மூணாவது எழுவாய்க்கு பயனிலையாய் வந்திருக்கு. அந்த வினைச்சொல் அந்த வினைமுற்று எப்படி வரணும், எழுவாய்க்கு பயனிலையாய் வரணும். ஓகேங்களா. மலர்விழி என்பது எழுவாய், கண்ணன் என்பது எழுவாய், ஓகேங்களா, மாடு என்பது எழுவாய், அருளரசு என்பது எழுவாய், வளவன் என்பது எழுவாய். இப்போ எழுவாய் செய்யக்கூடிய செயலுக்கு, ஓகேங்களா, இது எப்படி இருக்கும், அந்த வினை முற்றானது பயனிலையா வரும். ஓகேங்களா. மூணாவது காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பண்ணுது. 5 பால், பால் என்னன்னு சொல்லுது. இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல வந்தான் நடந்தான் 2 வினை முற்று எடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க விகுதி, விகுதி என்னது, அதனுடைய பால் காட்டும் விகுதி. ரெண்டுமே வந்தான் நடந்தான் ஆண் என்பதனால இது வந்து என்னது ஆண் பால், அதாவது ஆண் என்ற விகுதி வந்திருக்கு. அந்த ஆண் என்ற விகுதியானது என்ன பால், ஆண் பால் என்பதை உணர்த்துது. அப்ப ஆண் பால் வந்ததுனால ஆண் பால் எதுல சேரும், உயர்திணையில சேரும். ஓகேங்களா. வந்தான், அது அருளரசு வந்தான், வளவன் நடந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவன் தான். அப்ப எண் என்பது என்னது, ஒருமையை சொல்லுது. ஓகேங்களா. அப்ப அருளரசு வந்தான் வளவன் நடந்தான் என்று சொல்றேன்னா நான் உங்களால என்ன சொல்றேன், அருளரசு வந்தாமா அருளரசு நடந்து போனாமா அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம 2 பேரையும் தாண்டி இந்த இடத்துல கருத்து பரிமாற்றம் என்பது 3வது ஒரு ஆள் மேல படர்ந்து போகுது. அப்ப இது என்ன இடம், படர்க்க இடம். ஓகேங்களா. இத்து என்று ஒரு இறந்த கால இடம் வந்ததுனால இறந்த காலம் சொல்றத விட அப்படி இப்படி நீ யோசிக்கிறத விட வந்தான் நடந்தான் என்பது இறந்த காலம் பார்க்கும்போதே தெரியுது. வந்தான் நடந்தானா இப்ப நடக்கல, வருகின்றான் நடக்கின்றான், வருவான் நடக்குவான் அப்படிலாம் சொல்லல. ஓகேங்களா.
அவன் நடந்துட்டான், இறந்த காலத்துல சொல்றாங்க. அப்போ விகுதி வந்திருக்கு, திணை காட்டுது, பால் சொல்லுது, ஓகேங்களா, இடம், எண்ணு, காலம் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றதுனால இது வினைமுற்று, ஓகேங்களா சொல்லுவார்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதினான், பாடுகிறாள், மேயும், வந்தான், நடந்தாலாம் மறந்துருங்க. இதெல்லாம் 4 எடுத்துக்காட்டுன்றது நான் ஒரு 4 எடுத்துக்காட்டு வச்சு நடத்திருக்கேன். இந்த 4 எடுத்துக்காட்டு உங்களுடைய தேர்வுத்தாள் இடம் பெறுமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஓகேங்களா, உங்களுக்கு வினைமுற்றுனா என்ன இருக்கணும்? பொருள் முற்று வெற்று நின்றுக்கணும், பால் காட்டு விகுதி சொல்லணும், எழுவாய்க்கு பயனிலையா அமையணும், 5 பால் 3 காலம் 3 இடம் 2 எண்களை தரணும். ஓகேங்களா, இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது என்னது? வினைமுற்று. அந்த வினைமுற்றுக்கு இன்னொரு பேர் என்னது? முற்று வினை. ஓகேங்களா, என்று அதுக்கடுத்து சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம கடந்து போவோமா? இப்ப பாருங்க, முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்று. சார் வினைமுற்றுன்னு சொல்லிட்டீங்க, அந்த வினைமுற்றுக்கே இப்ப சப்டாபி தானே சார் போனோம், தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அதே தெருநிலை குறிப்புன்னு சொல்லிட்டு எதிர்மறைன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சார் முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்று அப்படின்னு சொல்றீங்கன்னா, நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லிட்டு, சாரிங்க, தொல்காப்பியத்தினுடைய ஒரு நம்மளுடைய அதிகாரம் இருக்கு. தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, முக்காலத்திற்கும் பொருத்தமுடைய வினைமுற்றுக்கள் செய்யும் எனும் வாய்பாட்டில் முடியும் என்று தொல்காப்பியர் சொல்லிட்டார். என்னது வினைமுற்றுனா ஒரு காலத்தை மட்டும் தானே குறிக்கணும். இப்ப என்ன சொன்னீங்க? 3, அதாவது 3 காலத்துல ஏதோ ஒரு காலத்துல வந்தான், நடந்தான், பாடினாள், எழுதினாள், ஒரு காலத்தை தானே சொல்லிச்சு. அது இறந்த காலத்தை சொல்லிச்சோ, நிகழ்காலத்தை சொல்லிச்சோ, எதிர்காலத்தை சொல்லிச்சோ, ஆக மொத்தம் ஒரு காலத்தை தானே சொல்லிச்சு. இப்போ வந்து என்ன சார் 3 காலத்தையும் சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, சில வினைமுற்று சொற்கள் 3 காலத்துக்கும் பொதுவாக அமைதுமா. ஓகேங்களா, அப்படி என்ன வினைமுற்றுகள் இருக்குன்னா, அந்த சொல், அந்த வினைமுற்றுகள் எப்படி தெரியுமா முடியும்? செய்யும். என்னது? செய்யும் அப்படின்னு முடியுமா. ஓகேங்களா, அதை நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்லிட்டார். எப்படின்னு பாப்போமா? இப்ப பாருங்க, இது மாதிரி ஆங்கிலத்திலையும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்றுகள் ஆங்கிலத்திலும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும், நூலகம் காலை 9 மணிக்கு திறக்கும், ஞாயிறு தோன்றும், நீர் குளிரும், மழை நிற்கும். இந்த இடத்துல பாருங்களேன். ஓகேங்களா, குளிரும், நிற்கும், பெய்யும், திறக்கும், தோன்றும் எல்லாமே ஒரு வினைதான். பெய்யறது, மழை பெய்யறது ஒரு வினைதான். ஓகேங்களா, காலை 9 மணிக்கு ஒரு அலுவலகம் திறக்கிறது ஒரு வினைதான். காலங்காட்டி சூரியன் தோன்றுறது இல்லைங்களா, தோன்றது ஒரு வினைதான். நீர் சில்லுன்னு குளிரும், குளிர்றது ஒரு வினைதான். மழை நிற்குது, நிற்கும் என்பது ஒரு வினைதான். நின்றுட்டு இருக்கு, ஒரு வினைதான். இது எல்லாமே வினைதான். ஆனா எப்படிப்பட்ட வினைகள் தெரியுமா? இது மொத்தமே முக்காலத்திற்கும் பொருத்தமுடைய வினைமுற்றுகள். ஓகே சார், நீங்க முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்றுகள் செய்யும் எனும் வாய்ப்பாட்டுல முடியும்னு சொல்லியிருக்கீங்களே. ஆமா, பாருங்க, பெய்யும், செய்யும் வந்திருக்கா, திறக்கும், ஓகேங்களா, திறக்கும், செய்யும் வந்திருக்கா, தோன்றும், செய்யும் வந்திருக்கா, குளிரும், செய்யும் வந்திருக்கா, நிற்கும், செய்யும். அந்த செய்யும்ன்ற ஒரு சொல் கடைசியா நின்றுருக்கா. இததான் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்றாரு, செய்யும் எனும் வாய்பாட்டுல அமையும் என்று சொல்லியிருக்காருமா. ஓகேங்களா, அப்ப பாருங்க, முக்காலத்திற்கு பொருத்த முடியும்னு சொன்னீங்களே சார். ஆமா, ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும். இந்த காலத்துல எந்த காலத்திலயுமே ஐப்பசி மாதத்துல அடைமழை தான் பெய்யும். முக்காலத்துக்குமே பொருத்த முடியுது. நூலகம் காலை 9 மணிக்கு திறக்கும். ஓகேங்களா, இறந்த காலத்திலையும் நேத்தும் வந்து 9 மணிக்கு தான் திறந்தாரு நூலகத்திலேயே தலைவர். இன்றைக்கும் 9 மணிக்கு தான் திறப்பாரு, நாளைக்கும் 9 மணிக்கு தான் திறப்பாரு. ஓகேங்களா, முக்காலத்திற்கும் பொருத்த முடியுது. ஞாயிறு தோன்றும், சூரியன் நேத்தும் தோன்றுச்சு, இன்னைக்கும் தோன்றும், நாளைக்கும் தோன்றும். நீர் நேத்தும் குளிர்ச்சு, இன்னைக்கு குளிச்சாலும் குளிருது, நாளைக்கு குளிச்சாலும் என்ன பண்ண குளிரும். சார் நான் வெயில் காலத்தை குளிச்சேன், அப்ப எனக்கு குளிர்லையே சார் அப்படின்னு கேட்காதீங்க. நீரினுடைய தன்மை குளிர்தல். ஓகேங்களா, ரொம்ப வெயில் அதிகமா இருந்தா நம்ம மேல தண்ணி தான் ஊத்துவோம், அப்ப நம்ம குளிரும். நீரினுடைய பொதுவான ஒரு தன்மை என்பது குளிர்தல் தான். அப்ப அது முக்காலத்திற்கு தோன்றும். ஓகேங்களா, மழை. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து செஞ்சி மலை நின்றுகிட்டு இருந்துச்சு சார், நாளைக்கு செஞ்சி மலை படுத்துருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. செஞ்சி மலைன்றது முக்காலத்துக்கு நிற்கும். பாருங்க, முக்காலத்திற்கும் பொருத்தமுடைய வினைமுற்று என்பது மேல சொல்லியிருக்காரு பாருங்க. முன்னிலை காலமும் தோன்றும் இயற்கை எம்முறை சொல்லும் நிகழும் காலத்து மெய்நிலை பொதுச்சொல் கிளைத்தல் வேண்டும். ஓகேங்களா, அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், 3 காலத்துக்கும் பொருத்தமுடைய அந்த சொல்லு செய்யும் எனும் வாய்பாட்டில் அமையும். தொல்காப்பியர் சொல்லிட்டார். ஓகேங்களா, உங்களுக்கு கேள்விகள் இது 2 விதத்தில் அமையலாம். இதை தாண்டி சில வார்த்தைகள் இல்லை. ஓகேங்களா, இதை மட்டுமே படிச்சாலும் போதுமான ஒன்று. இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா தொல்காப்பியர். இது எந்த வாய்பாட்டில் முக்காலத்திற்கும் பொருத்த முடியும் வினைமுற்று எந்த வாய்பாட்டில் அமையும் என்று கேட்டாங்கன்னா செய்யும் எனும் வாய்பாட்டில் அமையும் அப்படின்னு அந்த இதுல வாய்பாட்டில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்ல யார் சொன்னாங்கன்னு ஒரு வாய்பாட்டில் கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எதாவது கொடுத்துட்டு இது என்ன வினைமுற்று. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ வினைமுற்று, ஆப்ஷன் பி தெருநிலை வினைமுற்று, ஆப்ஷன் சி குறிப்பினைமுற்று, ஆப்ஷன் டி முக்காலத்திற்கு பொருத்தமுடைய வினைமுற்றுனா ஆப்ஷன் டி முக்காலத்திற்கும் பொருத்தமுடைய வினைமுற்று. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வாங்க, இப்போ பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு இதுல படி பார்த்தா உங்களுக்கு வினைமுற்று நடத்திட்டேன், 2வது தெருநிலை வினைமுற்றுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா,
ஓகே. தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுல ரெண்டு பாயிண்ட் தான். நீங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டே தான். என்னன்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? பெயர் சொல். ஆமா சார், பெயர் சொல் சொன்னீங்க. பெயர் சொல்லோட வினைச்சொல் தான் நம்மளுடைய டாபிக்னு சொல்லிட்டு வினைச்சொல்கள் வந்துடும். இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். ஓகேங்களா? என்னன்னா பொருள், ஒரு நிமிஷமா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகேங்களா? என்று இந்த பெயர் சொற்கள் மொத்தமா 6 வகைப்படும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். இது பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில் என்று சொல்லக்கூடிய 6 வகைப்படும். இப்ப இந்த இடத்துல நாம அதே மாதிரி ஒரு செயல் நிகழணும், நான் வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா எனக்கு 6 விஷயம் தேவை. என்னன்னா செய்பவர் நான் இருக்கணும், எனக்கு அந்த செயல் செய்து கருவி இருக்கணும், அந்த செயல் நிகழ்த்துக்கு ஒரு இடத்தரணும், நிலம் என்று சொல்றார்கள், அது வந்து இடம் என்று சொல்லலாம். ஓகேங்களா? செயல், அந்த என்ன செயல் செய்ய போறோம்னு தெரியும், எந்த காலத்துல செய்ய போறோம்னு, ஓகேங்களா, அந்த செயல் செய்தா என்ன பொருள் வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இது எல்லாமே ஒரு செயல் நிகழ்வதற்கு அடிப்படையான உறுப்புகள். ஓகேங்களா? அப்போ பெயர் சொல் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில். ஓகேங்களா? ஒரு செயல் நிகழணும் அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6 இருக்கணும். ஓகேங்களா? இந்த தெருளை வினைமுற்று ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடைபெறுவதற்கு, அந்த செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமையும். ஓகேங்களா? அந்த 6மே அந்த தெருளை வினைமுற்று 6மே தெளிவா சொல்லும். ரெண்டாவது, பெயர் சொல்லுடைய 6 வகை சொன்னால, பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில். பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில் ஆகிய 6 பெயர்களுள் ஒன்றை எழுவாயாக ஏற்கும். ஒன்றை எழுவாயாக ஏற்கும் வினைச்சொல்லின் பகுதி தெரிநிலை வினையில் ஏவலாக இருக்கும். அதாவது அவருடைய வினைச்சொல்லுடைய பகுதி சொல் ஏவலா இருக்கும். ஓகேங்களா? இத பாருங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தெருநிலை வினைமுற்று அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6மே தெளிவா உணர்த்தும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்களேன். மாணவி கட்டுரை எழுதினாள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைனா எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அவர் சொன்ன 6 செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். ஓகேங்களா? செய்பவர் யாரு? மாணவி. என்ன கருவி என்ன பயன்படுத்துவாங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேனாவோ, பென்சிலோ, இல்ல தாளோ, அந்த மாதிரி இடத்துலாம். மாணவர் கட்டுரை எழுதினாள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா எங்க எழுத முடியும்? இடம் எந்த இடம்? பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடமோ இல்ல கல்லூரியோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டரோ, அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஓகேங்களா? காலம், கட்டுரை எழுதினாள், இறந்த காலம். ஓகேங்களா? செய்பொருள். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன செய்பொருள் என்ன வரும்? ஒரு உரைநடை வருமோ, ஒரு கட்டுரை வருமோ. ஓகேங்களா? கட்டுரைனே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அப்ப கட்டுரை தான் வரப்போகுது. செயல், அந்த இடத்துல என்ன செயல்? எழுதுதல். அப்ப பாருங்க, மேல சொன்ன செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6த்தையும் தெளிவா உணர்த்திடுச்சு. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கேன்? பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில் ஆகிய 6 பெயர்களுள் ஒன்றை எழுவாயாக ஏற்கும். இந்த இடத்துல எழுவாய் எது? மாணவி. ஓகேங்களா? மாணவி என்பது பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில் இதுல எதில் வரும்னா பொருள். ஓகேங்களா? மனிதன் வந்து பொருள்ல தான் வருவோம். ஓகேங்களா? அப்போ மாணவி என்ற ஒரு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா, மாணவி என்ற ஒரு பொருள்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல அது பெயர் சொல் அடிப்படையில் பொருள் வந்திருக்கு. ஓகேங்களா? மாணவி கட்டுரை எழுதினோம். அப்ப பெயர் சொல்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எழுவாயாக ஏத்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த வினைச்சொல்லின் பகுதி தெரிநிலை வினை ஏவலாக இருக்கும். எழுதினான் அப்படின்னா எழுது அப்படின்னு வருமா? அப்ப அது என்னது? ஏவலா இருக்கு. அப்ப 3 விதியுமே என்ன பண்ணுது? ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்போ இது தேர்நிலை வினைமுற்று. ஓகேங்களா? அப்போ தேர்நிலை வினைமுற்றுனா பாயிண்ட் நம்பர் 1 என்னது? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 தெளிவா உணர்த்தும். பெயர் சொற்களுள் ஒன்றை எழுவாயாக ஏற்கும். ஓகேங்களா? அதனுடைய வினைச்சொல்லின் பகுதி தெருநிலை வினையின் ஏவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த உழவன் வயலை ஊதான் என்பதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி செய்து பாருங்கம்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? குறிப்பு வினைமுற்று. இந்த இடத்துல 2வது வந்துட்டு பாருங்க, இது பாருங்க 2வது குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? குறிப்பு வினைமுற்று தெரியுமா? இந்த குறிப்பு வினைமுற்று பாருங்க, பெயர் சொல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லணும், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில் அந்த 6 வகைப்படும். ஆகியவற்றை ஒன்றை அடிப்படையாக கொண்டு தோன்றும். ஓகேங்களா? ஆகியவற்றை ஒண்ணுத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லும். அதாவது குறிப்பு அப்படின்னு வந்துட்டால பெயர் சொல் அடிப்படையாக வச்சுதான் தோன்றும். ஓகே, இந்த இடத்துல நல்லா நான் போச்சுங்க. குறிப்பு வினைமுற்றாகட்டும் எதுவாக இருந்தாலும் பெயர் சொல் அடிப்படையாக தோன்றும். ஓகேங்களா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா தெரிநிலை வினைமுற்று காலத்தை தெளிவாக உணர்த்தும். காலத்தை
தெளிவாக காலத்தை தெளிவாக உணர்த்தும். ஓகேங்களா? இந்த குறிப்புனை முற்று என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, காட்டும், காலத்தை குறிப்பால் காட்டும். ஓகேங்களா? செய்பவரை மட்டும் வெளிப்படையாக தோன்றும். ஒரு செயல் நிகழ்வுனா என்ன, யார் யாரணும், செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் சொன்னீங்களா, அந்த இடத்துல செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இந்த 3 பாயிண்ட் தான் என்னது, குறிப்பு வினைமுற்று. என்ன வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பொன்னன், தென்னாட்டார், சித்திரையான், கண்ணன், நல்லன், உழவன் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், பொருள், இடம், காலம், சினை, குணை, தொழில், பெயர் சொற்கள் ஒன்றை அடிப்படையா வச்சிருக்கணும். பொன்னன் அப்படின்னா என்னது, பொன்னை உடையதை, பொன்னை கொண்டதால், அதாவது பொருள், அதாவது தங்கத்தை அதிகமா கொண்டதால் அவனுக்கு என்ன பொருள், பொன்னன் என்ற பொருள். அப்ப பொருள் அப்படின்ற தொழில் பெயர்கள் ஒன்று அடிப்படையாக கொண்டு இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது, பொன்னன் அந்த இடத்துல காலத்தை வெளிப்படையா காட்டல. ஓகேங்களா? இந்த இடத்துல செய்பவர் என்ன பண்ணிருக்கு, வெளிப்படையா காட்டியிருக்கு. பொன்னன்னா செய்யறான், ஓகே, ஒரு மனுஷன், அப்போ செய்பவரை வெளிப்படையா காட்டுது. அதே மாதிரிதான் இடம், தென்னாட்டார், காலம், சித்திரையான், சினை, கண்ணன், பண்பு, நல்லன், தொழில், உழவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பொருளிடம், காலம், சினை, குண, பண்புல ஒண்ணுது என்ன பண்ணிருக்கு, அடிப்படையா கொண்டிருக்கு. காலத்தை குறிப்பால உணர்த்திருக்கு. செய்பவரை என்ன பண்ணிருக்கு, முன்னிலை, அதை வெளிப்படையா காட்டியிருக்கு. ஓகேங்களா? இந்த தெருநிலை வினைமுற்று, ஓகேங்களா, என்று ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது மேலேயே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 3வது எதிர்மறை வினைமுற்று. என்ன முற்று, எதிர்மறை வினைமுற்று. எதிர்மறை என்றால் என்ன, செயல் நிகழ, ஓகேங்களா, செயல் நிகழாமையை தான் அவங்க என்ன சொல்றாங்க, எதிர்மறை என்று சொல்றாங்க. செயல் நிகழாமையை என்ன சொல்றாங்க, எதிர்மறை என்று சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எதிர்மறை என்று சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த இடத்துல செயல் நிகழ. அப்பனா ஃபர்ஸ்ட் சொல்லினா, இந்த இடத்துல மொத்தமா சேர்த்தே படிச்சுங்க. ஓகேங்களா? ஆ, ஆ என்ற பின்னொட்டு சொற்கள் வந்து எதிர்மறை பொருளை உணர்த்தும். இந்த பின்னொட்டு சொற்கள் வந்து எதிர்மறை கூடாது, செய்யான், கூறால், தூங்காதே, சேராதவன், எல்லா சொற்களையும் பாருங்க, அது பிரிச்சா ஆ அல்லது ஆத் என்ற சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னொட்டு சொற்களா உள்ள அந்த சொற்கள் இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல், அல், மாட்டு என்பது அடிப்படையில் தோன்றும். ஓகேங்களா? இல்ல, இல் என்றாலும் இல்லை என்று பொருள், அல் என்றாலும் அல்லை, அதாவது இல்லை என்ற பொருள் தான் கையாளப்படும். ஓகேங்களா? இல்லை, அல்லை, வரமாட்டேன். ஓகேங்களா? அந்த இடத்துல மாட்டு என்ற சொல்லி என்ன பண்ணிருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. செய்ய மாட்டேன், மாட்டு என்று சொல்லி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ எதிர்மறை வினைமுற்றுனா ஃபர்ஸ்ட் ஆ, ஆத் என்ற பின்னொட்டு சொற்கள் உள்ளே இருக்கும். இல், அல், மாட்டு என்ற நிலைநிலை சொற்களும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, எதிர்மறை வினைமுற்று விகுதிகள்னே சொல்லுவாங்க. என்னன்னா தேன், ஓம், தே, தீர், ஆன், ஆள், ஆர், தூ, அது என்று சொல்லக்கூடிய எதிர்மறை வினைமுற்று விகுதிகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்பது என்னது, தன்மையில ஒருமை. நாம், நாங்கள்னா தன்மையில பன்மை. நீ என்பது முன்னிலை ஒருமை. நீவீர் என்பது முன்னிலை பன்மை. அவன், அவன் என்பது என்னது, பலர்பால்ல ஆண்பால் வினைமுற்று. அவள் என்பது பலர்பால்ல பெண்பால் வினைமுற்று. அவள் என்பது பலர்பால்ல பலர்பால் வினைமுற்று. ஓகேங்களா? ஐம்பால்ல. ஓகேங்களா? அது என்பது அந்த ஐம்பால்ல வந்து ஒன்றன் பாலை குறிக்கும். ஓகேங்களா? அவை என்பது பழவின் பால். ஓகேங்களா? இந்த சொல்லக்கூடிய இந்த பாலினுடைய அடிப்படையில இதனுடைய விகுதிகள் என்னென்ன. ஓகேங்களா? இது மாதிரி எல்லாமே எதிர்மறை பொருள் தான். பாருங்களேன், செய்யாதேன், நான் செய்ய மாட்டேன். செய்யோம், நாங்க எல்லாருமே செய்ய மாட்டோம். நான் தன்மை, தன்மையில ஒருமையில சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நாங்க எல்லாருமே செய்ய மாட்டோம். அப்புறம் முன்னிலை ஒருமை, நான் உன்னை பார்த்து சொல்றேன், செய்யாதே, நீ அந்த வேலையை செய்யாத. முன்னிலை பன்மையில நீ எல்லாருமே அந்த வேலை செய்யாதீர், செய்யாதீர். ஓகேங்களா? நீ முன்னிலை பன்மையில நீ யாருமே அந்த வேலை செய்யாதீர். அப்புறம் செய்யான். ஓகேங்களா? அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான், நான் உன்னான சொல்றேன், அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னா செய்யான். ராம்குமார் அந்த வேலையை செய்யான் அப்படின்னு வரும்போது வேற ஒரு ஆள் படற்கை வெளியே போகுது. ஓகேங்களா? வெளியே ஒரு ஆள் வந்து செய்ய மாட்டான்றத படற்கையில செய்யான். செய்யால் பெண்பால், செய்யார் பலர்பால். ஓகேங்களா? செய்யாது ஒன்றன் பால். ஓகேங்களா? செய்யா ஆனா பலவின் பால் அப்படின்னா சொல்லக்கூடிய இது எல்லாமே எதிர்மறை வினைமுற்று விகுதியெல்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து பிடிஎஃப்ல ஒரு டைம் பார்த்துங்க, போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் என்னது, ஏவல் வினைமுற்று. ரெண்டாவது வியங்கோல் வினைமுற்று. என்னது, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று, ஏவல் என்றால் முன்னிலையில் இருக்கும் ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. முன்னிலையில் இருக்கும் ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது, கட்டளை பொருளை உணர்த்துவது. அவ்வளவுதான், முடிஞ்சது. தம் முன்னுள்ள ஒருவரை முன்னிலை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. இது தெருநிலை வினைமுற்றின் கீழ் வரும். ஓகேங்களா? முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஏன்
ஏவல முன்னிலையில் வரும். ஏன்னா படற்கை என்பது வெளியே ஒரு ஆள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. படற்கை கருத்து மட்டும் பரிமாறப்படும். படற்கையில இருக்கிற ஒரு ஆளை என்ன பண்ண முடியாது, கட்டளை பொருளுக்கு உட்படுத்த முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்ன நானே தன்மைக்கு தன்மையே கட்டளை பொருள் உணர்த்த முடியாது. முன்னிலை நீ முன்ன இருக்க பாருங்க, உங்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த வேலை செய்யி அப்படின்னு சொல்லி கட்டளைப்படுத்த முடியும். அதாவது முன்னிலையில் மட்டும் வரும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஓகேங்களா? ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமையிலையும் வரும் பன்மையிலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எடுத்துக்காட்டு அவங்க புக்ல என்ன கொடுத்தா எழுது எழுது மீன். ஓகேங்களா? தற்காலத்துல இந்த ரெண்டு சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கில் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த எழுது மீன்லாம் சொல்றாங்க. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள். ஓகேங்களா? இந்த எழுது மீன் என்பது வழக்கு வந்து எழுதுங்கள் என மாறி போனது. ஓகேங்களா? பாடம் படி, கடைக்கு போ. அவ்வளோ இது இந்த இடத்த ஏவல் வினைமுற்றுனா ஒரே ஞாபகம் வச்சுங்க, முன்னிலையில் இருக்கும் ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. இது விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும். ஒருமையிலும் வரும் பன்மையிலும் வரும். பன்மையில் வரக்கூடிய மின் என்ற அந்த விகுதியானது தற்போது எழுதுங்கள் என மாறி இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. ரெண்டாவது வியங்கோல் வினைமுற்று. என்ன வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும். வாழ்த்துதல் என்றால் என்ன? நீ நல்லா இருப்பா, அதான் வாழ்த்துதல். வைதல் என்றால் என்ன? வைதல்னா திட்டுறது. நீ ஒழிஞ்சு போயிடு, நீ கெட்டு போயிடு, நீ அழிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்றது வைதல். விதித்தல் அப்படின்னா என்னன்னா, அதாவது விதித்தல் அந்த எப்படின்னா கட்டளை இடுற மாதிரி. ஆனா கட்டளை இடுறது அந்த பொருளை விதித்தல்னா கட்டளை இடுற மாதிரி. ஓகேங்களா? செய்யம்பா அப்படின்ற மாதிரி விதித்து கேட்கறது. ஓகேங்களா? வேண்டல் அப்படின்னா இறங்கி கேட்கறது. ஒரு ரூபாய் இருந்தா கூடாம்பா, ஒரு 10 ரூபா இருந்தா கூடாம்பா, ஆனா இறங்கி கேட்கறது வேண்டல். அதாவது இந்த இறந்து உண்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருளை போட வேண்டல். இந்த 4 பொருளையும் கையாளப்படுவது வேங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? ஏன் இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் கட்டம் கட்டி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? வேறுபாடு என்ற மாதிரி நான் கட்டம் கட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ண முடியாது, அப்படியே கட்டத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதனால்தான் பாயிண்டா கொடுத்துருக்கேன். பாயிண்டா படிங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இருதினை ஐம்பால் மூவிடம். இந்த எங்க பார்த்தோம், வினைமுற்றுல பார்த்தோம். இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும் பார்த்தோமா. அதுக்கப்புறம் எங்க பாக்குறோம், வேங்கோல் வினைமுற்று வந்து பாக்குறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல்னா என்னது? கட்டளை இடுதல்னு சொல்லிக்கிறேன். எப்பவுமே கட்டளை இடுதல் தனக்குத்தான் கட்டளை இட முடியாது. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதாவது தியரிட்டிக்கலா கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், மாட்டிப்போம். ஓகேங்களா? தியரிட்டிக்கலா கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டக் ஆயிடுவோம். அதனாலதான் இந்த விஷயத்தை நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். விதித்தல் வரும், விதித்தல் பொருளில் வரும் அந்த வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல எப்பவுமே வராது. ஓகேங்களா? ஒருமை பன்மை என்ற வேறுபாடு இல்லை. ஓகேங்களா? ஆனா ஏவல் வினைமுற்ற ஒருமை பன்மை என்ற வேறுபாடு என்ன பண்ணிருக்கு, இருக்கு. இந்த இடத்துல என்ன கிடையாது, வேங்கோல் வினைமுற்று இல்ல. விகுதி பெற்றும் வரும். அந்த இடத்துல விகுதி பெற்றும் பெறாமல் வரும் சொன்னா இந்த இடத்துல பெற்றே வரும். ஏன், வேங்கோல் விகுதிகள் என்றே தனியா இருக்கு. என்னன்னா கா இய இயர் அல். கா இய இயர் அல் என்பது வேங்கோல் வினைமுற்று விகுதிகள். அப்போ விகுதிகள் பெற்றும் பெறாமலும் வருவது எதுனா ஏவல் வினைமுற்று. விகுதி பெற்றே வருவது வேங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? இயறல் தற்கால பேச்சு வழக்கில் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல இயறல் என்று சொல்லக்கூடிய விகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தற்கால பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க, இருதினை ஒரு சொன்னாங்கன்னா அவன் வாழ்க அது வாழ்க. இருதினை உயர்தினைக்கு வரும், அதே மாதிரி அக்ரிணைக்கு வரும். ஐம்பால் பாருங்க, அவன் வாழ்க, அவள் வாழ்க, அவர் வாழ்க, அது வாழ்க, அவை வாழ்க. ஐம்பாலுக்கு வருது பாருங்க அந்த வாழ்க. அதே மாதிரி பாருங்க, அவர் கெடுக, அவள் கெடுக, அவர் கெடுக, அது கெடுக, அவை கெடுக. அவன் அழிந்து போக, அவள் அழிந்து போக, அவர் அழிந்து போக, அது அழிந்து போக, அவை அழிந்து போக. அப்போ அந்த வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல் எல்லா பொருளும் ஐம்பாலுக்கு மூவிடன். நான் வாழ்க, நான் நீ என்பது முன்னிலை. ஓகேங்க? நீ வாழ்க. அவன், அவன்னா படர்ந்து போகுது, வேற ஒருத்தன். அவன் வாழ்க அப்படின்னா அந்த 3 இடங்களுக்கும் பொதுவா வருது. ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. போதுமான ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப நம்ம எதை கடந்து வந்துட்டோம் மாணவர்களே, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் வந்து கடந்து வந்துட்டோம். எது இந்த இடத்துல எதுனா, இந்த இடத்துல எதுனா இதோ பாருங்க, இந்த வினை சொல்ல இந்த முற்ற வந்து என்ன பண்ணிட்டோம், கடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம எச்சத்துக்கு வந்துட்டோம். எச்சம் என்றால் என்ன அப்படின்றத பாப்போமா? ஓகேங்களா? கொஞ்ச நேரம் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது, தெளிவா இருங்க. ஏன்னா விதிகள்ல தெளிவா இருந்தீங்கன்னா அவன் 1000 எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்,
சுக்குநூறா உடைக்க முடியும். விதிகள் நம்மளுக்கு தெரியிருக்கணும். எச்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போமா? எச்சம் என்பது முற்றுனா என்ன சொன்னீங்க? பால் காட்டும் விகுதிகள் பெற்றிருந்தால் வினைமுற்று அப்படின்னு சொன்னீங்களா? இந்த இடத்துல பால் காட்டும் விகுதிகள் குறைந்து வந்தால் அதற்கு எச்சம் என்று பெயர். பால்காட்டு வீதி குறைஞ்சு வந்தா அது பேர் என்ன பொருள்? எச்சம் என்று பெயர். வினை சொற்களின் பொருள். அப்போ வினை முற்று என்ன பண்ணிருக்கோம்? பொருள் முற்று பெற்று இருக்குமா? இந்த இடத்துல பொருள் முற்று பெறாமல் வரும். இந்த இடத்துல பொருள் முற்று பெறாமல் வரும். அந்த இடத்துல பால் காட்டும் விகுதிகள் இடம் எல்லாத்தையும் காட்டுச்சா? இந்த இடத்துல இது காட்டாது. ஓகேங்களா? ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் பொதுவானதான் வரும். ஓகேங்களா? வினைமுற்றுக்கு என்ன படிச்சீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட் எச்சம். முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. வினைமுற்றுல பொருள் முற்று பெற்று நிற்கும், எச்சத்துல பொருள் முற்று பெறாமல் நிற்கும். வினைமுற்றுல பால் காட்டும் விகுதிகளை சொல்லும், வினை எச்சத்துல ஓகேங்களா எச்சத்துல பால் காட்டும் விகுதிகள் சொல்லாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இது பெயரச்சம், வினையச்சம், முற்றச்சம் என்று 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா சார்? மேல சொன்னபோது பெயரச்சம் வினையச்சம் மட்டும் தான் சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நான் தான் சொன்னேன் இலக்கண ஆசிரியர் உள்ள போகும்போது ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம முற்றச்சம் வந்து டைரக்டா புக்லயே இருக்கு தனியா. ஓகேங்களா? அதனால இதில் ஆட் பண்ணிட்டோமா. இப்ப பாருங்க, சிரித்தான் வினைமுற்று. ஏன் சிரித்தான்? ஆண்பால் பால் காட்டு மிகுதி சொல்லிடுச்சு. சிரித்த பால் காட்டு மிகுதி இல்ல. சிரித்தான் பொருள் முற்று பெற்றுருச்சு, சிரித்த பொருள் முற்று பெறல. அப்போ இது வினை முற்று, இது எச்சம். இது ரெண்டுத்தும் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இவர படித்தான் அதே மாதிரி வினை முற்று. ஏன்? பால் காட்டு மிகுதிகள் இன்று பொருள் முற்று பெற்றிருக்கு. படித்த பால் காட்டு மிகுதிகள் இல்ல, பொருள் முற்று பெறல, அதனால எச்சம். இப்ப அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெயரச்சம். ஓகேங்களா? வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெயரச்சம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவருடைய 100 நன்னூல் 100 சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அவருடைய ஃபர்ஸ்ட் விதி நம்பர் 1. ஓகேங்களா? நம்பர் விதி, ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். பெயரச்சத்தை அடுத்து வரும் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 பெயர் கொண்டு முடியும். இதனை பெயரச்ச கிளவி என்பார் பவனந்தி முனிவர். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், என்னங்க ஐயா இது அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ரொம்ப பயப்படணும். உள்ள கொஞ்சம் போக 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 என்னன்னா, இலக்கணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்திருக்கும். வினைனா என்ன, வினை முற்றுனா என்ன, அப்படியே கொஞ்சம் வர 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 கொஞ்சம் லைட்டா உள்ள போற மாதிரி இருக்கும். நீங்க எதுக்குமே என்ன பண்ணாதீங்க, அஞ்சாதீங்க. ரொம்ப எளிமையா அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. நீங்க அதுக்கப்புறம் நோட்ஸ்ல படிச்சீங்கன்னா அப்படின்னு தெளிவா புரியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, பெயரச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடியும். சரி, எச்ச வினைன்றது உங்களுக்கு தெரியும். என்னது எச்ச வினைன்றது? அதுல பால் காட்டு விகுதி இருக்காது, பொருள் முற்று பெற்றிருக்காது. படித்த படித்த வரும், இது எல்லாமே என்னது? எச்ச வினை. ஒரு பெயரை கொண்டு முடியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரச்சம். இன்னொரு பாயிண்ட் எதோ கீழே சொல்லிருக்கீங்களா? பெயரச்சத்தை அடுத்து செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். அந்த எச்சத்தை அடுத்து வரக்கூடிய அந்த பெயர் சொல்லானது, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதாவது பெயர் சொல் வந்து பொருளிடம், காலம், செயல், குணை, தொழில் என்று 6 வகைப்படுமா? இதுல அந்த செயல் நிகழ்வு இல்லைங்களா, அந்த செயல் நிகழ தேவையான 6 கருவிகள் இருக்குங்களா, ஆகிய 6ல 1 கொண்டு முடியும். இப்ப பாருங்க, மாணவன். மாணவன் என்னது? செய்பவனை கொண்டு இது முடிஞ்சிருக்கு. படித்த பள்ளி, படித்த பள்ளினா என்னது? நிலம், நிலத்தை கொண்டு இந்த தொடர் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்த பாருங்க, வரும் நாள். ஓகேங்களா? நாள் என்பது காலம், காலத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, எழுதிய பேனா, பேனா என்பது கருவியை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? எழுதிய கட்டுரை, கட்டுரை என்பது என்னது? அந்த இடத்துல செய்பொருள், அதை கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடிய வரி, வரி என்பது அந்த செயலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய சொன்ன எல்லாமே ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்திருக்கு, அதுக்கு பெயரச்சம். அந்த முடிஞ்ச அந்த ஒரு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் நிகழ்வதற்கு தேவையான 6னுள் 1 கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால இது பெயரச்சம். பெயரச்சம் என்பது 2 ரூல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த பெயரச்சம் என்பது ஒரு காலத்தின் வகையால், ஓகேங்களா, 3 வகையா இருக்கும். அது இறந்த காலமான செய்த என வாய்பாட்டில் முடியும், நிகழ்காலம் வந்தா செய்கின்ற, எதிர்காலம் வந்தா செய்யும், செய்த, செய்கின்ற, செய்யும் எனும் வாய்பாட்டுல முடியுமா? ஓகேங்களா? இதை நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இறந்த காலம்னா இப்போ வந்து படித்த மாணவன், ஓகேங்களா, படித்த, செய்த, ஓகேங்களா, படித்த பள்ளி, செய்த, செய்த, படித்த, அந்த இடத்துல வரும்போது வாய்பாடு ஒத்து போகுது. ஓகேங்களா? அப்ப பெயரச்சத்தில் ஞாபகம் வச்சுங்க, இறந்த காலம் என்றால் செய்த, நிகழ்காலம் என்றால் செய்கின்ற, எதிர்காலம் என்றால் செய்யும் எனும் வாய்பாட்டுல முடிய வேணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா தெருநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் 2 வகைப்படும். ஓகேங்களா? மேல சொன்னதுக்கு தான் கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க,
தெரிநிலை பெயரச்சம். என்ன பெயரச்சம்? தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் என்ன பண்ணும்? தெரிநிலை பெயரச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும். ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, செய்பவன் முதலாக ஆறும் எஞ்சி நிற்கும். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் எஞ்சி நிற்கும். ஓகேங்களா? இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். ஓகேங்களா? 3 பாயிண்ட் தான். இப்ப பாருங்க, தெரிநிலை பெயர்ச்சுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். உண்ட இளங்கோவன். ஓகேங்களா? உண்ட இளங்கோவன் என்ன செயலை? உண்ணுதல். ஓகேங்களா? உண்ட இளங்கோவன் அப்படின்னா என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுது. செய்பவன் முதலாக ஆறும் எஞ்சின் இருக்குது பாருங்க. உண்ட இளங்கோவன் செய்பவன் இளங்கோவன். ஓகேங்களா? கருவி, களம். களம் என்றால் என்ன? பாத்திரம். ஓகேங்களா? இந்த இடத்துல களம் அப்படின்னா பாத்திரம், அதாவது அந்த சாப்பிட்ற இல்லைங்களா அந்த பாத்திரம். ஓகேங்களா? ரெண்டாவது, நிலம், வீடு. வீட்டில் தான் சாப்பிட முடியும். ஒன்றும் இல்லை, கல்யாண மண்டபத்தில் கூட சாப்பிடலாம். வீடோ இல்லை கல்யாண மண்டபமோ இல்லைன்னா ஹோட்டலோ ஏதோ ஒன்று, அந்த இடத்துல போய் சாப்பிட்றான். நிலம். செயல்னா உண்ணுதல். காலம்னா இறந்த காலம். செய்பொருள் என்னத்தை செய்யறான்? சாப்பாட்டை தான் உண்றான். அப்ப செய்பொருள் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோறு இருக்கு. அப்போ உண்ட இளங்கோவன் அந்த ஆறுமே என்ன பண்ணுது? எஞ்சின் இருக்குது. இதுனா சார் உடன்பாட்டு எதிர்மறை அப்படின்னா, உண்ட இளங்கோவன்னா எதிர்மறையா? உண்ணாத இளங்கோவன். இதுக்கும் ஆறுத்துக்கும் எதிரா. ஓகேங்களா? செய்பவன், நிலம், செய்பவர், கருவி, செயல், காலம், செய்பொருள். இது 6 எழுதிட்டு கரெக்டா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதனா பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பயிற்சியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது, குறிப்பு பெயரச்சம். அதுக்கப்புறம் நான் பார்க்க போறது குறிப்பு பெயரச்சம். இந்த குறிப்பு பெயரச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டாது. ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது காட்டினதே இது வந்து என்ன பண்ணுது? வெளிப்படையா காட்டாது. பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும். பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, குறிப்பு பெயரச்சம் தனக்கு அடைமொழியாக அகர விகுதி பெற்று வரும். குறிப்பு பெயரச்சம் தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியா அகர விகுதி பெற்று வரும். பெயர் சொல்லை அடிப்படையாக கொண்டு தோணும். ஏற்கனவே ஒரு வார்த்தை முன்னாடி நடத்தும் போதே சொல்லிட்டேன். குறிப்பு அப்படின்னு வந்தாலும் அது பெயர் சொல்ல அடிப்படையாக வச்சுதான் தோன்றும். ஃபர்ஸ்ட் பாருங்க, செயலையும் காலத்தை வெளிப்படும். நல்ல பையன், பெரிய வீடு, அழகிய தோட்டம். இது வந்து இது உடன்பாடு எதிர்மறையில வருமா? இந்த பெயரச்சம், குறிப்பெயரச்சும் தெரிநிலை பெயரச்சம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறை ரெண்டுலயும் வரும். இந்த இடத்துல வரும். அது நல்ல பையனா கெட்ட பையன், பெரிய வீடுனா சிறிய வீடு, அழகிய தோட்டம்னா அழகற்ற பொலிவற்ற தோட்டம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? உடன்பாடு எதிர்மறையில வருதுங்களா? செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டலையா? பண்பினை நல்ல பையன், பெரிய வீடு, அழகிய தோட்டம், இது எல்லாமே பண்பு சொல் தான். அப்போ பண்பினை மட்டும் உணர்த்தி பெயர் சொல் பையன், வீடு, தோட்டம் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணிருக்க? முடிஞ்சிருக்கு. பண்பினை அடிப்படையாக வைத்து பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளதுதான் குறிப்பு பெயர். ஓகேங்களா? இந்த இடத்துல அகர விகுதி. அப்ப நல்ல பையன், நல்ல பெரிய அகர, அழகிய அகர விகுதி. அந்த அகர விகுதி வருதுங்களா? வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுவும் உடன்பாடு எதிர்மறையில வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வினையச்சத்துல பெயரச்ச விகுதிக்கும் எதிர்மறைக்கும் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது நம்ம கடந்து போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வினையச்சம். என்ன அச்சம்? வினையச்சம். ஓகேங்களா? பெயரச்சம்னா என்ன? குறிப்பு பெயரச்சம் என்ன? தெரிநிலை பெயரச்சம் என்ன சொல்லிட்டோம். இப்ப வினையச்சம்னா என்ன அப்படின்னா, ஓர் எச்ச வினை வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதற்கு வினையச்சம் என்று பெயர். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிஞ்சா அதற்கு பெயரச்சம். ஒரு எச்ச வினை இன்னொரு வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு என்னச்சம்? வினையச்சம். இப்ப பாருங்க, படித்த மாணவன் அப்படின்னு போட்டா பெயரை கொண்டு முடிஞ்சனா இது பெயரச்சம். இந்த இடத்துல படித்து வந்தான். சாரிமா, படித்து வந்தான். ஓகேங்களா? போய் பார்த்தான், ஓடி சென்றான், படித்து வியந்தான், இதெல்லாம் என்ன சொல்லு? வினை சொல்லு. அப்போ இதற்கு என்ன பெயரு? வினையச்சம் என்று பெயர். ஓகேங்களா? இதற்கு என்ன பெயர்? வினையச்சம் என்று பெயர். ஓகேங்களா? ஓகேங்களாமா? அப்ப பாருங்க, ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயரச்சம், ஓர் எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு வினையச்சம். ஓகேங்களா? இதுவும் கால வகையால 3 வகைகள். அது எப்படி? செய்த, செய்கின்ற, செய்யும் எனும் வாய்பாடுல முடிஞ்சதோ அதே மாதிரி இதுக்கும் இறந்த கால வினையச்சம், நிகழ்கால வினையச்சம், எதிர்கால வினையச்சம் என்று வாய்பாடுகள் இருக்கு. ஓகேங்களா? இறந்த கால வினையச்சம் பண்ணா செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன. ஓகேங்களா? செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன, இதெல்லாம் என்னது? வினையச்ச இறந்த கால வாய்ப்பாடுகள். வினையச்ச நிகழ்காலம்னா செய்ய, வினையச்ச எதிர்கால வாய்ப்பாடுனா செய்யின், செய்ய, செய்யர், வான், பான், வான், வான்,
பான் பாக்கு என்று சொல்லக்கூடியதான் எதிர்கால வினையெச்ச வாய்பாடுகள். ஓகேங்களா, இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுங்கம்மா. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிஎஃப்ல இதெல்லாம் வாய்பாடுகளை மட்டுமே வச்சு கூட என்ன பண்ண முடியும், கொஸ்டினை ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப பாருங்க, வினையெச்சத்து செய்யின் என்பது செய்தல் என தெரிந்துள்ளது. ஓகேங்களா, இந்த இடத்துல செய்யின் என்பது என்னவா மாறி இருக்கு. ஓகேங்களா, அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய செய்யின் வாய்பாடு இப்போ செய்தால். ஓகேங்களா, செய்தால் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வினையெச்சம் காலம் காட்டும் என்று பவானந்தி முனிவர் கூறுகிறார். ஓகேங்களா, வினையெச்சம் காலத்தை காட்டும் என்று பவானந்தி முனிவர் காட்டுகிறார். வினையெச்சம் காலம் காட்டுவது குறித்து தொல்காப்பியம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த ரெண்டு தொடர் ரொம்ப முக்கியமான தொடருமா. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா இவருடைய ரெண்டு மேற்கோள் ஓரளவு ஒத்து போகும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வினையெச்சம் காலம் காட்டும் என்று பவானந்தி முனிவர் சொல்லிட்டாரு. ஆனா தொல்காப்பியர் அதை பத்தி காலம் காட்டுமா காட்டாதான்னு சொல்லிட்டார். காட்டுமா காட்டாதான்றத தெளிவா சொல்லல. ஓகேங்களா, அப்போ ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு வினையெச்சம் என்று பெயர். இது இரண்டு வகைப்படும். ஒன்று திருநிலை வினையெச்சம், இன்னொன்று குறிப்பு வினையெச்சம். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது தகவல் பேழை. இந்த இடத்துல தகவல் பேழைன்னு போட்டுங்க. தகவல் பேழைன்னா என்னன்னா சின்ன சின்ன தகவல் பார்ப்போமே. இப்போ நீங்க பெயரெச்சம் பார்த்தீங்க, வினையெச்சம் பார்த்தீங்க, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாமா. பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்கின்ற செய்யும் எனும் வாய்பாடுகளுக்கு ஏற்றார் போல் மாறும். இப்ப பாருங்களேன், படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன். செய்த செய்கின்ற செய்யும், படித்த படிக்கின்ற படிக்கும், செய்த செய்கின்ற செய்யும், படித்த படிக்கின்ற படிக்கும். இதுல பெயரெச்சத்துல அந்த எச்சங்கள் என்ன பண்ணுச்சு, காலத்திற்கு ஏற்றார்போல் என்ன பண்ணுச்சு, மாறுச்சு. இந்த பெயர்கள் என்ன பண்ணுச்சு, நிலையா நின்னுச்சு. ஸ்டாண்டர்டா மாணவன் அப்படியே நின்னுச்சு. அப்போ எச்சம் மாறி பெயர் மாறாமல் நின்றால் அதற்கு பெயரெச்சம். ஆனா இந்த வினையெச்சத்துல பாருங்க, வந்தான் அப்படின்னா படித்து போய் ஓடி படித்து வந்தான். ஓகேங்களா, படித்து வருவான், படித்து வருகின்றான், வந்தான் வருவான் வருகின்றான். இந்த சொல் எடுத்துங்க, வந்தான் வருகின்றான் வருவான் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த மூணும் அப்ப இந்த இடத்துல எது மாறுச்சு, இந்த வினைச்சொல் இரண்டாவதா வரக்கூடிய அந்த வினைச்சொல் என்ன பண்ணுது, மாறுது. ஃபர்ஸ்ட் எச்சச்சொல் ஸ்டெடியா நிக்குது. ஓகேங்களா, இந்த இடத்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, தெரிநிலை வினையெச்சங்கள். தெரிநிலை வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும். எப்படி தெரிநிலை பெயரெச்சம் காட்டுச்சோ அதே மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும். இது பாத்தீங்கன்னா என்ன வாய்பாடு, செய்து செய்ய செய்யின் வாய்பாடுகளால் முடியும். ஓகேங்களா, இப்ப பாருங்க, எழுதி வந்தான், படித்து தேறினான், படிக்க சொல்கின்றனர். இது எல்லாமே எந்த வாய்பாடு, தெரிநிலை வினையெச்சம். ஏன், ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ இது வினையெச்சம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இது எந்த வினையெச்சம் நம்மளுக்கு தெரியணும். என்ன வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம். ஏன், செயலையும் காலத்தை எழுதி, எழுதல் என்பது ஒரு செயல். எழுதி வந்தான். ஓகேங்களா, எந்த காலத்துல, இறந்த காலம். எழுதி வந்தான். ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி காலத்தை என்ன பண்ணுது, சொல்லுது. அதே மாதிரி செய்து, ஓகேங்களா, செய்ய செய்யின், எழுதி, படித்து படிக்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாய்பாடுகளை முடியறதுனால இது தெரிநிலை வினையெச்சம். ஓகேங்களா, குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் என்பது காலத்தை குறிப்பால மட்டும்தான் உணர்த்தும், பண்பை தான் தெளிவா சொல்லும். மெல்ல வந்தான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். நோயின்றி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பண்பு தான். நோயின்றி இருக்கிறது ஒரு பண்பு தான். இன்னைக்கு கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்தனால ஒரு பண்பு ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சதுனால இது குறிப்பு வினையெச்சம். சாரிமா, ஒரு பண்பு ஓகேங்களா, ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சதுனால இது குறிப்பு வினையெச்சமா கருதப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு பெயர் சொல் வந்திருந்ததுன்னா அது குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஓகேங்களா, முற்றச்சம். ஓகேங்களா, முற்று அச்சம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது முற்றச்சம் என்பது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதற்கு முற்றச்சம். ஓகேங்களா, ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து, ஓகேங்களா, மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். ஓகேங்களா, படித்தனல் மகிழ்ந்தாள். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா படித்தனல் என்பது முற்று பெறாத ஒரு எச்சச்சொல். ஓகேங்களா, ஒரு எச்ச பொருளில் ஓகேங்களா ஒரு வினைமுற்று தான். படித்தனல் நல்லா படிச்சான், ஒரு வினைமுற்று சொல்லுதான். ஆனா என்ன பொருள் இல்லை அந்த இடத்துல, பொருள் முற்று பெறல, எச்ச பொருள் படித்தனல், அந்த பொருள் முற்று பெறாமல் இருக்கு. அதனால இன்னொரு வினைமுற்றை கொண்டு, இன்னொரு வினைமுற்று எது, மகிழ்ந்தாள்.
ஓகேங்களா. இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்ததால இதற்கு முற்றச்சம் என்று பெயர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஒரு வினைமுற்று சொல்லுதான் பொருள் முற்று பெறாத காரணத்தினால, ஓகேங்களா, எச்ச பொருளை வந்ததுனால இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சதுனால இதற்கு முற்றச்சம். முருகன் படித்தனல் தேறினான், மைதிலி வந்தனல் பாடினாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து முற்று வேற அந்த வினைமுற்று எச்ச பொருளை வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியறதுனால இதற்கு முற்றச்சம் என்று பெயர்மா. ஓகேங்களா. இன்றைய வகுப்பு வினைச்சொற்களை பத்தி பார்த்தோம். அடுத்த ஒரு வகுப்புல ஓகேங்களா வேறொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். ஓகேங்களா, நன்றிமா. அது வரலும் நல்லா படிச்சுக்கிட்டு இருங்க. நன்றி.